எப்படியோ ஒரு வழியா அழகா அடக்கியாச்சு. ஒன்று கூட கீழே விழல. சூப்பரா இருக்குது. சரி, இப்போ நான் மித்ராக்கு ஒரு சர்ப்ரைஸ் தர போறேன். ஏ மித்ரா, சீக்கிரமா கதவு திறந்து வெளியே வாடி. இவ இவ்வளவு நேரம் வீட்டுக்குள்ள என்ன பண்ணிட்டு இருக்கா? சொல்லு மீரா, என்னது இது? ஏதோ அடக்கி வச்சிருக்க. ஏ மித்ரா, நீ அதை அங்கிருந்து தள்ளி விடு. இங்க இருந்து தள்ளி விடணுமா? ஏ சூப்பரா இருக்குதே. ஏ மீரா, ரொம்ப சூப்பரா இருக்குடி. ஒண்ணுத்துக்கு மேல ஒண்ணு அழகா விழுந்துட்டு போச்சே. ஹே மித்ரா, மீரா, அது டாமினோஸ் தானே? எனக்கு ஆல்ரெடி அது தெரியும். அக்கா, என்னதுக்கா அது? ஆமா ஷாலினி, இது டாமினோஸ் தான். எனக்காக எங்க அப்பா தான் அதை ஆர்டர் பண்ணி வாங்கி தந்தாரு. பாத்தீங்களா எவ்வளோ பீசஸ் கொடுத்துருக்காங்கன்ட்டு? ஃபுல்லா கலர் கலரா இருக்குது பாத்தீங்களா? இது ரொம்ப சூப்பரா இருக்கு தெரியுமா? நான் இதெல்லாம் மொபைல் போன்ல பார்த்துருக்கேன், இப்பதான் நேர்ல பாக்குறேன். ஏய், நம்ம ஃபர்ஸ்ட் இதை கலர் கலரா தனியா பிரிச்சு வைக்கலாம். மொத்தமா எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். கிரீன் மொத்தமா 25 இருக்குது, எல்லோ 16 இருக்குது, பர்பிள் ஒரு 15 இருக்குது. எல்லா கலரும் பாத்தீங்களா கொஞ்சம் அதிகமாகவும் கொஞ்சம் கம்மியாகவும் இருக்குது. ஹே மீரா, இதை வச்சு நம்ம ஜாலியாக விளையாடலாம் தெரியுமா? நான் பார்த்துருக்கேன், கார்ட்ஸ்லாம் கூட லைனாக அடக்கிட்டு அதுக்கப்புறம் தள்ளி விடுவாங்க. ஆனால் கார்ட்ஸ்லாம் வச்சு அடக்கிறது ரொம்பவே கஷ்டம் தெரியுமா? இதை வச்சு நம்ம ஜாலியாக விளையாடலாம். சரி, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன மாதிரி அடக்கலாம்? ஒரு பெரிய லைன் மாதிரி அடக்கலாமா? ஏய் ரோஷினி, ஓவியா, தாரா, நாங்கள் அடக்கிறத பார்த்துட்டு அப்புறம் அடக்குங்க சரிங்களா? அப்புறம் அடக்குறேன்னு பேர்ல மொத்தத்தை தள்ளி விட்டு போறீங்க. பார்த்து அடக்குங்க. சரிக்கா, நான் அடக்கிட்ட பாருங்க. அச்சச்சோ அக்கா, சாரிக்கா, தெரியாம விழுந்துடுச்சுங்கக்கா. அட என்ன ரோஷினி, நாங்க தான் ஃபர்ஸ்டே சொன்னோம்ல. அக்கா சாரிக்கா, இப்போ நான் அழகா அடக்குறேன்க்கா. ஏ ரோஷினி, ஓவியா, தாரா, நீங்க எதுவும் அடக்க தேவையில்ல, நாங்க அடக்கிக்கிறோம். நாங்க அடக்கி முடிச்சிட்டு லாஸ்ட்ல வேணா நீங்க வந்து தள்ளி விடுங்க சரிங்களா? அக்கா, ரொம்ப நல்ல பெரிய லைனா உருவாக்குங்கக்கா. பார்த்து அடக்குங்கக்கா. நான் வந்து தள்ளி விடுறேன் சரிங்களா? இன்னும் கூட பெருசா அடக்குங்கக்கா. அக்கா, இத நான் தான் தள்ளி விடுவேன். தள்ளி விடட்டுமா? சூப்பரா கீழே விழுந்துச்சு பாத்தீங்களா? இது பார்க்கிறதுக்கே ரொம்ப சூப்பரா இருக்குதுப்பா. தள்ளி விடும்போது அக்கா, நீங்க இன்னொன்னு அடக்குங்கக்கா. அது நான் தான் வந்து தள்ளி விடுவேன். இல்ல நான் தான் தள்ளி விடுவேன். ஏய், அடுத்ததா நம்ம கொஞ்ச நாளா பெருசா ரெண்டு ஜாயின் ஆகுற மாதிரி அடக்கலாமா? இருங்க, நான் அடக்கி காமிக்கிறேன். ஏய், பார்த்து அடங்குங்கப்பா. இந்த மாதிரி அடக்கிட்டு தள்ளி விடும்போது இன்னும் சூப்பரா இருக்கும் தெரியுமா? இந்த லாஸ்ட் எண்ட்லயா பார்த்து அடக்கணும், இல்லனா மொத்தமாவே கீழே விழுந்துரும். அக்கா ப்ளீஸ் கா, இது நானே தள்ளி விடுறேன். ஏய், சூப்பரா கீழே விழுந்துச்சு. ஜாலி ஜாலி. அக்கா, இத வச்சு விளையாடும்போது ஜாலியா இருக்குது. ஏ ஓவியா, நான் தள்ளி விட்ட சூப்பரா இருந்துச்சு தெரியுமா? அக்கா, இப்போ நீங்க இத விட சூப்பரா எதனா பண்ணுங்கக்கா. அது நான் தான் வந்து தள்ளி விடுவேன்க்கா சரிங்களா? என்னக்கா, ரவுண்ட் ஷேப்ல பண்றீங்களா? அக்கா, நீங்க பண்ணும்போதே நான் கண்டுபிடிச்சிட்டேன். இது ரவுண்ட் ஷேப்ல தான பண்றீங்க. சூப்பர், இத நான் தான் தள்ளி விடுவேன். ஓகே அக்கா, இப்போ நான் இத தள்ளி விடுறேன்க்கா. ஜாலியா இருக்க போகுது. அடடா அக்கா, என்னக்கா இது? காத்துலயே விழுந்துருச்சு. ஆனா சூப்பரா இருக்குதுக்கா. காத்துலயே வீணா கூட நீங்க இன்னும் ஒண்ணு செய்யுங்க. அது நான் தான் தள்ளி விடுவேன் சரிங்களா? இப்போ நான் தள்ளியே விடல, நான் தள்ளி விட்டேன்னு நினைக்காதீங்க. அக்கா, ரொம்ப சூப்பரா இருந்துச்சுக்கா. ஏய், இப்போ நம்ம ஸ்கொயர் ஷேப்ல அடக்கிட்டு தள்ளி விடுறோம்ப்பா சரிங்களா? இவங்கெல்லாம் அவ்வளோ சூப்பரா இருக்குன்னு சொல்லும் போது எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. இந்த வாட்டி அடக்கிட்டு நானே தள்ளி விடுறேன். அடுத்ததான் யாருன்னா தள்ளி விடுங்க. ஏய் ஷாலினி, இன்னும் கூட கொஞ்சம் பெருசா அடக்கலாம்ப்பா. இது கரெக்டா இருக்கும். இப்போ நான் தள்ளி விடட்டுமா? ஐயோ, ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்குது எனக்கு. ஏய் சூப்பர். ஏய், ஜாலியா இருந்துச்சு. ஏய், இது ஒண்ணுத்துக்கு மேல ஒண்ணு விடும்போது ரொம்ப சூப்பரா இருக்கு தெரியுமா? சரி ஓகேப்பா, அடுத்ததான் என்ன டிசைன்ல அடக்கலாம்? அடுத்ததா நம்ம ஒரு ஆல்பபெட் டிசைன்ல அடக்கலாம்ப்பா. எஸ் மாதிரி அடக்கலாமா? ஈரா, இது ரொம்ப லைட் வெயிட்டா இருக்கிறதுனால அடக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு தெரியுமா? எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. நானும் இந்த மாதிரி வாங்கலான்ட்டு இருக்கிறேன். நானும் என் டாடி கிட்ட ஆர்டர் பண்ண சொல்லி வாங்க போறேன். ஏய் ஷாலினி, எதுக்கு? அதான் நான் வாங்கிட்டேன்ல, நம்ம எல்லாரும் சேர்ந்து இதை வச்சு விளையாடலாம்ப்பா. எதுக்கு நீ வேற வாங்கிக்கிட்டு? நம்ம எல்லாரும் சேர்ந்து விளையாடலாம். ஏய் சரி, இப்போ இது யாரு தள்ளி விட போறது? நானே தள்ளி விட்டுட்டுமா? தள்ளி விடுறேன். சூப்பர். சூப்பரா போச்சு.
ரொம்ப ஃபாஸ்டா விழுந்துடுதுல, கொஞ்சம் லேட்டா விழுந்துச்சுன்னா நல்லா இருக்கும் பாக்க. அடுத்ததா என்னப்பா அடக்கலாம்? गाइस, எனக்கு இப்பதான் ஒரு ஐடியா வந்துச்சு. நம்ம நல்லா ஒரு பெருசா ஒரு ஹார்ட் ஷேப் மாதிரி அடக்கலாமா? சூப்பரா இருக்கும்ல. அது தள்ளி விடும்போது ரெண்டு பக்கமா போய் விடும். இத நான் தள்ளி விடுறேன் फ्रेंड्स. ஓகேவா? வாவ், ரொம்ப சூப்பரா தள்ளி விடுச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இது. இப்போ நம்ம நல்லா ஒரு பெருசா ஒரு ஸ்னேக் மாதிரி ரெடி பண்ணலாமா? இது எல்லாமே ரொம்ப சின்னதா தான் பண்ணும். பட் ஆனா இப்போ பண்றது ரொம்ப பெருசா பண்ண போறோம். ஸோ எல்லாருமே கேர்ஃபுல்லா பார்த்து அடக்குங்க. ஓகேவா? ஒன்று விழுந்தாலும் ஃபுல்லா விழுந்துடும். ஷாலினி, இது வரைக்கும் போதுமா? இல்ல காவியா, இன்னும் கொஞ்சம் லென்த்தா அடப்போம். அப்பதான் பார்க்கிறதுக்கு இன்னும் சூப்பரா இருக்கும். தள்ளி விடுறதுக்கும் ரொம்ப ஜாலியா இருக்கும். சரி, இதை யார் தள்ளி விட போறது? வாவ், நம்ம எல்லாரும் சேர்ந்து எவ்வளவு பெருசா அடக்கி இருக்கோம் பாத்தீங்களா? காவ்யா வீட்ல இருந்து மித்ரா வீட்டு வரைக்கும் ரொம்ப பெருசா அடக்கி இருக்கோம். சரி சரி, இத நானே தள்ளி விடுறேன். சூப்பரா இருக்கு. செமையா போச்சுப்பா. இது ரொம்ப நேரமா வேற போச்சுல்ல. பரவாயில்ல, இவ்வளவு கஷ்டப்பட்டு அடக்குனதுக்கு ரொம்ப சூப்பரா கீழே விழுந்துச்சுல்ல. அக்கா, என்னங்கக்கா பண்ணிட்டு இருக்கீங்க? என்னதுக்கா இது? ஃபுல்லாமே ஆரஞ்சு ரெட்னு அடக்கிட்டு இருக்கீங்க. என்னதுக்கா? ரெண்டு கலர்ல மட்டும் செய்றீங்களா லைனா? என்னக்கா இதுல yellow கலரா வேற ஆட் பண்றீங்க? என்னக்கா பண்றீங்க? அக்கா, நான் கண்டுபிடிச்சிட்டேன். இது ரெயின்போ தானே? ரெயின்போ மாதிரி பண்றீங்களா? சூப்பரா இருக்கு போகுது. ஜாலி ஜாலி. நான் தள்ளி விடுறேன்ப்பா ப்ளீஸ். அப்படி விழுந்துச்சு பாத்தீங்களா? மூணு கலருமே அட் த டைம்ல